السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال تعالى: وشاهد ومشهود. صدق الله العلي العظيم. وقال الله عز وجل في آية أخرى: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العلي العظيم. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் நம்மின் மீது ஃபர்லாக்கிய ஃபஜருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்குண்டான வாய்ப்பை நமக்கு நல்கியிருந்திருக்கிறான். அதன் அடிப்படையில் நாம் தொழுதுவிட்டு இந்த பரக்கத் மிகுந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் இன்னும் சில தினங்களில் நாம் பெருநாளை சந்திக்க இருக்கிறோம். இன்னமும் குறிப்பாக நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இன்றைய பிறை சரியாக 9 கணக்கிடப்படும். இன்றைக்கு மகரிபுக்கு பிறகு நாம் பார்க்கப்படுகிற பிறையாகிறது 9வது பிறையாக நம்முடைய கணக்கிற்கு வரும். துல்ஹஜ்ஜினுடைய 9வது பிறை இஸ்லாமிய அடிப்படையின் காரணத்தில் அரஃபாவுடைய நாளாக நமக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த அரஃபா என்றால் என்ன, அரஃபா சம்பந்தப்பட்ட நாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அரஃபா நாள் என்பது இஸ்லாத்திலே மிக சிறந்த நாட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹஜ்ஜினுடைய முக்கிய கடமையில் ஒன்று அரஃபா என்னும் மைதானத்தில் தங்குவதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாயத்திலே பேசி காட்டுகிறான். சூரத்துல் புரூஜிலே 85வது அத்தியாயம் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஷாஹிதி வ மஷ்ஹூத். இந்த ஆயத்திலே ஷாஹித் என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஷாஹித் என்பதை அல்லாஹ் ஜும்ஆ என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான். மஷ்ஹூத் என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபான் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான் என்பதாக திர்மிதி ஷரீஃபிலே 3339வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அரஃபா நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீனே இஸ்லாத்தை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். அல்லாஹ் மற்ற மார்க்கங்களை தன்னுடைய வாயால், அதாவது தன்னுடைய வார்த்தைகளால் ஒப்புக்கொண்டான் என்பதை அல்லாஹ் இதுவரைக்கும் சொன்னது அல்ல. மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒப்புக்கொண்டதை, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். அதாவது 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே இந்த ஆயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்யோம், இந்த நாள் இருக்கிறது அரஃபாவினுடைய நாள், ஹஜ்ஜினுடைய இந்த அரஃபாவினுடைய நாள் இருக்கிறது. அக்மல்து லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கமாக கருதப்படுகிற இஸ்லாத்தை, தீனே இஸ்லாத்தை நாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கி தந்தோம், ஏற்றுக்கொண்டோம், உரிமையாக்கினோம். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வரதீது லக்கும் இஸ்லாம தீனா, நீங்கள் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமை நான் தீனாக நான் ஒப்புக்கொண்டு விட்டேன், பொருந்து கொண்டு விட்டேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை ஒப்புக்கொண்ட நாளாக இந்த அரஃபாவினுடைய நாள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்ற ஒரு பேருரையை நிகழ்த்திய நாளாக இந்த நாளாகிறது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவிலே தங்குவதற்குண்டான சிறப்புகள் பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறதை ஹதீஸ்களிலே நாம் காண முடிகிறது. கண்ணியமானவர்களே, மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 இரவுகளை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். அதையும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் ஃபஜ்ர் என்னும் அத்தியாயம் 89வது அத்தியாயம்
ஒன்று மட்டும் 2வது வசனத்திலே பேசுகிறான். வல் ஃபஜர், வைகரை அதாவது காலையின் மீது சத்தியமாக, வலயாலில் அஷ்ர் 10 இரவின் மீது சத்தியமாக என்பதாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 இரவுகளுடைய சங்கைகள் 10 இரவுகளுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருவார்கள். மற்றும் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். வலயாலில் அஷ்ர், இந்த 10 தினங்கள் என்பது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 தினங்கள். அதில் 9வது நாளாக இருக்கக்கூடிய அரஃபாவினுடைய நாள் மிக பொருத்தமாக இருக்கும் சங்கையான தினமாக இருக்கிறது என்பதாக இப்னு அப்பாஸ் மற்றும் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு பேசி தருகிறார்கள், விளக்கம் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவிற்கு உண்டான சிறப்புகளை சொல்லுவார்கள். அல் ஹஜ்ஜு அரஃபா, பெருமானார் சொல்லுவார்கள் ஹஜ் என்றாலே அது அரஃபா தான் என்பதாக சொல்லுவார்கள். இந்த ஹதீஸ் ஆகிறது திருமீதியிலே 889 மற்றும் நசாயி மற்றும் இப்னு மாஜா இவைகளில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகளாக இருக்கிறது. பெருமானார் சொல்லுவார்கள், யார் அரஃபா நாள் சூரியன் மறையும் முன் அரஃபாவில் தங்கவில்லையோ அவருக்கு ஹஜ் என்பது அல்ல, ஒரு ஹஜ் என்பதை செய்ய இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மேலும் கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மா மின் யௌமின் அக்ஸரு மின் அன் யஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தா மினன் நார் மின் யௌமின் அரஃபா, அரஃபா நாளை விட அதிகமாக அடியார்களை நரகிலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யும் நாள் என்பது வேறு இல்லை என்பதாக அன்று அவன் நெருங்கி வந்து மலக்குகளிடம் பெருமையாக இவர்கள் என்ன நாடி வந்தார்கள் என்பதாக கேட்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபாவிலே தன் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒருவன் என்ன செய்கிறான், ஒரு அடியானை அவனை தவறு செய்ய வைக்கிறான், நரகத்தில் தள்ளுவதற்கு வைக்கிறான், பாவங்கள் புரிய வைக்கிறான், விபச்சாரம் செய்ய வைக்கிறான், மது அருந்த வைக்கிறான், மாதிலே இருக்க வைக்கிறான், தந்தைக்கு கொடுமை செய்ய வைக்கிறான், தாய்க்கு கொடுமை செய்ய வைக்கிறான், நண்பருக்கு துரோகம் செய்ய வைக்கிறான், எல்லா விதமான பாவங்களையும் செய்துவிட்டு இவன் நரகவாதி, இவன் நரகத்திற்கு தான் செல்ல போகிறான் என்ற பட்டாயத்திற்குண்டான வழியை தயாரித்து வைத்துவிட்டு ஷைத்தான் என்ன செய்கிறான், அப்பாடா இவன் நரகத்துக்கு போயிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஷைத்தான் இங்கிட்டு நவருவான். இந்த அடியான் அரஃபா என்றவன் என்ன செய்கிறான், அமல்கள் புரிகிறான். ஹஜ்ஜிலே போய் அரஃபாவினுடைய மைதானத்திலே அவன் நிற்கும் போது அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து பேசுகிறான், என் அடியான் எதை நோக்கி எதை நாடி வந்திருக்கிறான், நான் அவனை மன்னிக்க நாடுகிறேன், அவனுக்கு நான் என்னுடைய மன்னிப்பை வழங்க நாடுகிறேன் என்பதாக சொல்லும் போது ஷைத்தான் அந்த இடத்திலே கேவலப்பட்டு இருக்கிறான். ஷைத்தான் இவ்வளவு நாள் செய்த எல்லா விதமான முயற்சிகளும் அன்றைக்கு அவனுக்கு பாழாகி போகிறது. ஷைத்தான் கருமை அடைகிறான், சிறுமை அடைகிறான், ஓடிவிடுகிறான். ஷைத்தானுடைய எல்லா விதமான சூழ்ச்சமங்களும் அன்றைக்கு அவனிடம் இருந்து காணாமல் போகிவிடுகிறது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த அரஃபாவினுடைய நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அரஃபா நாளை தவிர எந்த நாளிலும் ஷைத்தான் இவ்வளவு சிறுமைப்பட்டவனாக, கேவலப்பட்டவனாக, இழிவுபட்டவனாக, கோபப்பட்டவனாக நான் காணப்படவில்லை என்று. அன்றுதான் அல்லாஹ்வினுடைய அருள் வளம் இறங்குகிறது. பெரும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதை ஷைத்தான் பார்த்து அதை கொண்டு அவன் அழுகிறான், அவன் சிறுமையடைகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். மேலும் கண்ணியமானவர்களே, நான் இறுதிக்கு வருவேன். இந்த அரஃபாவிலே ஹஜ் செய்பவர்கள் அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் தங்க வேண்டும். அரஃபாவிற்கு அதாவது ஹஜ்ஜிற்கு செல்லாதவர்கள் நம்மை போன்ற மக்கள் என்ன செய்வது என்று கேட்டால், அரஃபாவினுடைய நாளிலே நோன்பு வைப்பது, சுன்னத்தான நோன்பு வைப்பது. பெருமானார் அதற்குண்டான சிறப்புகளை நமக்கு சொல்லுகிறார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சியாமு யௌம் அரஃபா இஹ்தஸபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனா அல்லதி கபலஹு வ சுன்னத்து அல்லதி பஅதஹு. கண்ணியமானவர்களே, அரஃபாவினுடைய நோன்பை நாம் நோற்பது இருக்கிறதே, அது அதற்கு முந்தைய ஒரு வருடத்தினுடைய மற்றும் பிந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணுகிறதை
முஸ்லிம் ஷரீஃபிலே 1162வது ஹதீஸாக நாம் பார்க்கிறோம். எனவே இது ஹஜ் செய்யாதவர்களுக்கு, ஹாஜிகளுக்கு, அதாவது அரஃபாவில் தங்கணும், அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. ஹாஜிகள் நோன்பு வைக்க மாட்டாங்க, நம்ம என்னங்க நோன்பு வைக்கணும். நம்ம அரஃபாவிற்கு போகலை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணுங்க, நம்ம நோன்பு வைக்கணும் என்பதை நம் கண்ணியத்துக்கூடியவர்களே கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி நம் நோன்பு வைப்பது, அரஃபாவினுடைய நோன்பை நாம் எப்படி வைப்பது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரிபுக்கு பிறகு பிறை தெரிந்துவிடும். 9வது நாள் நாளைக்கு காலை, அதாவது நாளைக்கு சஹர் நம்ம செய்யணும். நியத்து எப்படி வைக்கணும், இதை வாயால சொல்லணுமா, எந்த மாதிரி நியத்து வைக்கணுங்கிறத கண்ணியமானவர்களே நம்ம பார்க்கணும். நியத்து இருக்குது, இது மனசுல நம்ம நினைச்சா போதும், வாயால சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், அதாவது நாளை அரஃபாவினுடைய நோன்பை நான் வைக்க போறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டா போதும். வாயால சொல்லணும் அப்படிங்கிறப்ப அரபியில நமக்கு தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். நியத்தாகிறது நவைத்து, நான் அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை வைத்து நான் நியத்து வைக்கிறேன். சோமகதி நாளைய தினம் அன் யோமி அரஃபா சுன்னத்தில்லாஹி தஆலா, நான் அல்லாஹ்விற்காக சுன்னத்தான அரஃபாவினுடைய நோன்பை வைக்கிறேன் என்பதாக நம்ம என்ன செய்ய முடிஞ்சா போதும், நீயே செஞ்சுக்கிட்டா போதும். அதனால நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சஹருடைய நாளாக இருக்கிறது, அரஃபாவினுடைய சஹருடைய நாளாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கணும் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது கடமையாண்டு கேட்டால் கடமை அல்ல, இது சுன்னத். நம்ம தாராளமாக நம்ம நன்மைக்கு நம்முடைய பாவங்கள், முந்தைய மற்றும் பிந்தைய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாம் இந்த நோன்புகளை வைக்கலாம். இந்த நோன்பிலே பலதரப்பட்ட சிறப்புகள் நமக்கு இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த அரஃபாவினுடைய சிறப்புகளை அறிந்து தெரிந்து புரிந்து இந்த நாட்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இதனுடைய சிறப்புகளை, இதனுடைய மகிமைத்துவங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே போன்று பல அரஃபாக்களை நமக்கு அல்லாஹ் தருவானாக. அரஃபாவினுடைய தினத்தன்று அல்லாஹ்விற்காக வேண்டி பலதரப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. மேலும் ஹஜ் மற்றும் உம்ராக்களை மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ரவுதாவை, நபி அவர்களுடைய ரவுதாவை கண்டுகளித்து நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லி பதில் சலாம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. பலதரப்பட்ட நன்மைகளை செய்து உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து அதே அடிப்படையில் மரணம் அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய கடைசி நன்மைகள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்குவானாக என்ற துஆக்களோடு நிறைவு கூறுகிறேன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.